இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக் மணி அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். எலக்ட்ரானிக் மணினா இ மணினா என்ன? எலக்ட்ரானிக் மணி அப்படி கிடையாது. எலக்ட்ரானிக் மணி ரெஃபர்ஸ் டு அ டிஜிட்டல் ஆல்டர்னேட்டிவ். நம்ம ஒரு கேஷா கொடுக்காம டிஜிட்டல் மூலியமா மணியை வந்து பேமெண்ட் பண்றதுக்காகவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பினான்சியல் டிரான்சாக்ஷன் பண்றதுக்காகவோ பே பண்றதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரானிக் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் ரெப்ரசென்ட் த மானிட்டரி வேல்யூஸ். மானிட்டரி வேல்யூ மட்டும்தான் அது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏன்னா கேஷ்ங்கிறது வேற, மானிட்டரி வேல்யூங்கிறது வேற. நம்ம 10 ரூபாய் நோட் கையில இருக்குது, 10 ரூபாய் நோட்டு. அந்த 10 ரூபாய்க்கான மதிப்பு என்ன? 10 ரூபாய் வச்சு எதெல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிறது அதோட மதிப்பீடு. ஸோ இட் ரெப்ரசென்ட் த மானிட்டரி வேல்யூ ஸ்டோர்ட் எலக்ட்ரானிக்கலி ஆன் கார்டு டிவைசஸ் ஆர் சர்வர்ஸ். கார்ட்லயோ டிவைசஸ்லயோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருக்கிறத நம்ம எலக்ட்ரானிக் மணின்னு சொல்லலாம். issued upon receiving funds. எங்க இருந்தோ ஃபண்ட் வரணும், அப்பதான் அக்கௌண்ட்ல இருந்தாதான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ accepted by others, merchants or individuals வந்து அதை accept பண்ணிக்கணும். regulated by financial authorities, central bank, இது மாதிரி விஷயங்களுக்கு அவங்க ரெகுலேட் பண்ணப்பட்டதா இருக்கணும். இந்த எலக்ட்ரானிக் மணியை எதெல்லாம் அடிப்படையா வச்சு பிரிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, based on the storage. கார்டு பேஸ்ட் இ மணி ஸ்டோர்ட் ஆன் அ பிசிக்கல் சிப், கார்டு ஒரு ஸ்மார்ட் கார்டு மூலியமா வந்து பே பண்றது. இல்லைன்னா எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லலாம், ப்ரீபெய்ட் கார்ட்ஸ், ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸ், இதெல்லாம் வந்து பேசிஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அடிப்படையா வச்சு எலக்ட்ரானிக் மணியை பிரிக்கிறது. எக்ஸாம்பிள் சொல்லலாம், மெட்ரோ டிராவல் கார்ட்ஸ். நம்ம வந்து மொத்தமா டிராவல் பண்றதுக்கான கார்டை வாங்கி வைப்போம். கிஃப்ட் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. கேம்பஸ் ஐடி கார்டு வித் ஸ்டோர்டு பேலன்சஸ், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த கார்டு பேஸ்ட் இ மணி. நம்மளோட ஏடிஎம் எல்லாமே இதுக்கு கீழே வந்துரும் தான். அண்ட் சாஃப்ட்வேர் பேஸ்ட் இ மணினா நம்மளுடைய ஜிபே, பேபால், ஆப்பிள் பே, வெம்னோ, இது மாதிரியான ஆப்ஸ் மூலியமா ஸ்டோர்டு ஆன்லைன் ஒரு மொபைல் ஆப்ஸ். இ வேலட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம ஏற்கனவே ஒரு பர்டிகுலர் ஆப்புக்காகவே தனிப்பட்ட பணத்தை வந்து போட்டு வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் நிறைய டிராவல் பண்றேன் அப்படின்னா ஒரு ரயில்வே புக்கிங் ஆப்ல வந்து என்னோட பணம் வந்து ஒரு 1000 ருபீஸை போட்டு வச்சுட்டா நான் திரும்ப கூகுள் பே போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆப் மூலியமாவே வந்து ஐ வில் பே மை மணி. ஸோ ஆப்ஸ் வெப்சைட்ஸ்ல போடுறது, ஆக்சசிபிள் வயர் டிவைசஸ் லைக் ஸ்மார்ட் போன்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் மூலியமா வந்து கொடுக்கறது, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் திஸ் திங். Based on usage, closed system e-money can only be used with a specific platform or services. ஒரு சில பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் அதை நம்மளால உபயோகப்படுத்த முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமேசான் பே பேலன்ஸ், ஸ்டார்பக் வேலட்ஸ், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் திஸ். ஸோ செமி க்ளோஸ்டு இ மணி அப்படி எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, can be used as a multiple merchants within a defined network. Funds can usually be withdrawn as cash. கேஷ் அதுல இருந்து எடுக்க முடியாது. பேமெண்ட் வேலட்ஸ், போன்பே, ஜிபே மூலியமாலாம் வந்து பே பண்றது எல்லாமே. எம்பைசா, இது எல்லாமே கென்யால வந்து எம்பைசா இருக்கு. ஸோ இது எல்லாமே செமி க்ளோஸ் இ மணி. அதுல இருந்து பணமா நம்ம எடுக்க முடியாது. ஓப்பன் சிஸ்டம் இ மணி என்னெல்லாம் சொல்லலாம்னா, கேன் பி யூஸ் எனிவேர். டிஜிட்டல் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற எல்லா இடத்துலயுமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். கேஷ் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். டெபிட் கார்ட்ஸ் மூலயமா, மொபைல் பேங்கிங் ஆப்ஸ் மூலயமா பணமும் வெளியே கேஷாவும் எடுக்கலாம். இதுல என்னெல்லாம் மெரிட்ஸ் இருக்கு, நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குன்னு பார்த்தா, கன்வீனியன்ஸ் அண்ட் ஆக்சசிபிலிட்டி. கன்வீனியன்ஸ், நமக்கு ஈஸியா வந்து நம்மளால கன்வீனியன்ட்டா அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபாஸ்டர் டிரான்சாக்ஷன், ஃபாஸ்டா வந்து டிரான்சாக்ட் பண்ண முடியும், சீக்கிரமா நம்மளால பே பண்ண முடியும். செக்யூரிட்டி வைஸ் ஆல்சோ இட்ஸ் குட். ஏன்னா இப்போ வந்து நம்ம செக்யூரிட்டி ஒரு பாடத்திற்காக நம்ம வந்து இது வந்து செக்யூர்டா இருக்குன்னு பேசலாம். இப்போதைக்கு நம்மளோட டிஜிட்டல் ரிலேட்டடான எந்த விஷயமே செக்யூர்டான விஷயமா கருதப்படல. காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. சப்போர்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூட் பண்றது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஈஸியா எடுக்கிறது, ட்ராக்கிங், பட்ஜெட் பண்றது, நம்மளோட கூகுள் பேல எதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் பண்ணலன்னு பட்ஜெட் பண்றது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டகிரேஷன் வித் அதர் சர்வீசஸ், மற்ற சர்வீசஸ் கூட ஈஸியா இன்டகிரேட் பண்ண முடியும். அண்ட் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ற மாதிரி ரயில் டிக்கெட் புக்கிங் ஆர் எனி அதர் சர்வீஸோட ஈஸியா நம்மளால அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. பேப்பர்ஸை நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இன்டர்நேஷனல் வைஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த எலக்ட்ரானிக் மணி இருக்கு. இதெல்லாம் இந்த எலக்ட்ரானிக் மணியோட நன்மைகளா கருதப்படுது. டிமெரிட்ஸ் என்னெல்லாம் தீமைகள், தீமைகள்ங்கிறத விட எதெல்லாம் வந்து கொஞ்சம் வேண்டாத விஷயமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிபெண்டன்சி ஆன் டெக்னாலஜி. திடீர்னு ஒரு நாள் டவர் கிடைக்கல, நம்ம வந்து ஜிபே நம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அது ஒரு குக்கிராமமா இருக்கு, அந்த இடத்துல நமக்கு வந்து காசே நம்ம எடுத்துட்டு போல, நம்ம கிட்டதான் ஜிபே இருக்கேன்னு நினைச்சிட்டு போயிட்டோம்.
அங்க போனா நமக்கு வந்து டவர் இல்ல, அப்ப நம்மளால ஜிபே வந்து பே பண்ண முடியல அப்படின்னா அந்த கேசஸ்ல வந்து these will be considered as a demerit to e-money. ஸோ சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க், என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு சைபர் செக்யூரிட்டியில அப்படின்னு பார்த்தா எவ்ரி அமௌண்ட் ஆஃப் மணி கேன் பி withdrawn. ஸோ என்ன வேணா நடக்கலாங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சைபர் கிரைம்ஸோட ரேட் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. லேக் ஆஃப் பிரைவசி, பிரைவசியும் வந்து இல்ல. லிமிடெட் அக்செப்டன்ஸ், நம்ம 1 லட்சம் 2 லட்சம்லாம் இமீடியட்டா நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, லிமிட்டடா தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். டிரான்சாக்ஷன் ஃபீஸ், டிரான்சாக்ஷன் ஃபீஸுங்கிறதும் சில பேங்க்ஸ் வந்து ரொம்ப அதிகமா பிடிக்கிறாங்க, அதுவும் நமக்கு ஒரு ப்ராப்ளமான விஷயமா இருக்கு. ரிஸ்க் ஆஃப் ஃப்ராட், ஃப்ராட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓவர் ஸ்பெண்டிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்ம வந்து காசா நம்ம பயன்படுத்தும் போது 10 ரூபாய் செலவழிக்கும் போது இதுக்கு 10 ரூபாய் செலவு பண்றோம், இதுக்கு 100 ரூபாய் செலவு பண்றோம், நம்ம மைண்ட் செட்ல வந்து ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்ப ஜிபே பண்ணும்போது எதுக்கு எவ்வளவு செலவு பண்றோன்னே தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு ஜிபே பண்ணிட்டே வந்து இருக்கோம். இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. டிஜிட்டல் டிவைடு வந்து அதிகமா இருக்கு. டிஜிட்டல் டிவைட்னா என்ன, நமக்கு வந்து எவ்வளவு அந்த மதிப்பீடுகள் வந்து பண்றது கஷ்டமா இருக்கிற சில சூழ்நிலைகள் வந்து இருக்கு. சிஸ்டம் டவுன் டைம் அண்ட் டெக்னிக்கல் கிளிச்சஸ், அத டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. டவுன் டைம், நிறைய நேரம் வந்து அது ப்ராசஸ் ஆகிற டைம்லாம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசிக்கலா there will not be any backup for a longer period. இப்ப கூகுள் பேலாம் வந்து 1 மந்தோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆனா ஒரு ஃபார் லாங்கர் பேமெண்ட் வந்து அதுல எந்த பேக்கப்பும் இல்லாம இருக்கு. இதெல்லாம் தான் வந்து இ-மணியோட பிரச்சனைகளா கருதப்படுது. Thank you for listening. Please do subscribe my channel, Classes with Mrs. Subbu.